அடுத்து கம்பாரிசன் பண்றாரு. அதாவது எதுக்கோ செலவு பண்றீங்க, ஏன் அவிநாசி திட்டத்துக்கு செலவு பண்ணல? நான் இப்ப ஏற்கனவே அவிநாசி திட்டத்தை பத்தி ரொம்ப தெளிவா ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு கம்பேர் பண்றாரு. இப்ப நியாயமா நீங்க வந்து திமுக வந்து அதுக்கு செலவு பண்ணுது, இதுக்கு செலவு பண்ணுது, ஏன் இந்த அவிநாசி திட்டத்தை செலவு பண்ணல அப்படின்னே கேட்கலாம். ஆனா அவர் எதை குறிப்பிடுறாருன்னா, சங்கி புத்தியில இருந்து வள்ளூர் கோட்டத்துக்கு செலவு பண்றீங்க, வள்ளூர் கோட்டத்துக்கு அக்கறை காட்டுறீங்க, இங்க ஏங்க காட்டல அப்படின்னா சங்கி புத்தி தானே. ஏன் வள்ளூர் கோட்டத்துல அறிவு திருவிழா நடத்தக்கூடாதா? வள்ளூருடைய பெருமையை இந்த நாடு முழுவதும் எடுத்து சொல்லக்கூடாதா? வள்ளூர் கோட்டம்ன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடாதா? அங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்றல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன 40,000 50,000 கோடியா செலவு பண்ணாங்க? அறிவு திருவிழாவுக்கு, புத்தக திருவிழாவுக்கு தானே செஞ்சாங்க. கட்சி நிகழ்ச்சியா கூட அங்க பெருசா நம்ம அந்த மாதிரிலாம் கூட பார்க்க முடியாதே. எல்லாரும் அனுமதி, எல்லாரும் போங்க, எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே போய் அந்த திட்டங்கள் மூலியமா நீங்க போய் புத்தகங்களை வாங்குங்க, அங்க கூட்டம் நடக்குது, அறிவு சார்ந்த சமூக வளர்ச்சிக்காக பேசக்கூடியவர்கள் தினமும் பேசுறாங்க, வந்து கேட்டுட்டு போங்கன்னு தானே ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சி தானே. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன? சங்கியினுடைய வேஷம் வெளியில வருது. சங்கி அவ்வளவுதான். பாஜகன்ற ஒரு பேச்சு கூட விஜய் வாயில. நம்மளோட கொள்கை எதிரி யாரு? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? ரிப்பீட், கொள்கை எதிரி யாரு? ஏன் நீ சொல்லுப்பா பாஜக அப்படின்னு. பாஜகன்னு சொல்லு. ஒரு வார்த்தை கரூருக்கு அப்புறமா மிரட்டி இருக்காங்க டெல்லி. ஏய், வாயிலிருந்து பாஜக RSSன்னு வந்துச்சுன்னா தட்டுவன் தூசிய தூக்குவன்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க போல. ஒரு வார்த்தை தலைவரோட வாயிலிருந்து வரவே இல்லை.